விஜய் சார் வந்து அரசியலுக்கு வராங்க. அவங்க வரதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவங்க வந்து எப்படி மக்களுக்கெல்லாம் நல்லா செய்வாங்க, நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்கங்கிறது அவங்கள பார்த்தாலே தெரியும். ஸோ இவ்வளோ அவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க இப்போ மக்களுக்காக செய்கிறதுக்கு. இன்னொன்று குறிப்பாக பெண்களுக்கு வந்து இதெல்லாம் நான் சலுகை செய்வேன். ஒரு அண்ணனாக இருந்து, ஒரு குடும்பத்தில் ஒரு மகனாக இருந்து நான் இவ்வளோ சலுகை செய்வேன் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த அந்த நியூஸை கேட்கும்போது எனக்கு சொல்லவே முடியல. கண்ணுலேருந்து கண்ணீர் வர மாதிரி இருந்தது. அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ பெருமையாக இருந்தது எனக்கு. இப்போ வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு போகும்போது நம்ம தாய் வீட்டிலேருந்து சொல்லுவாங்கள்ல, நான் இருக்கேன் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி விஜய் சார் சொன்ன மாதிரி அந்த நியூஸ் எனக்கு இருந்தது. ஆனால் இதில் வந்து கவர்மெண்ட் சலுகையில் வந்து எனக்கு எதுவுமே கிடைக்காது. இது வரைக்கும் நான் வாங்கினதும் இல்லை எதுவுமே. இனிமேலும் எனக்கு கிடைக்குமான்னு தெரியாது. அவங்க சொன்ன விஷயம் வந்து மக்களுக்கு இவ்வளோ போய் சேரப்போகுது அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ மக்கள் அனுபவிக்கட்டும், மக்களோட காசை மக்கள் தான் அனுபவிக்கணும். தேவையில்லாமல் செலவு பண்ணுறது தான். நான் அங்கே அது கட்டுறேன், இங்கே இது கட்டுறேன், இதை பண்ணுறேன்னு சொல்லி தேவையில்லாமல் செலவு பண்ணுறதுக்கு மக்களுக்கு கொடுத்தாலாவது மக்கள் வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. இந்த விஜய் சார் சொன்னதுலேருந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் நினச்சிருக்கேன், மக்களுக்கு இவ்வளோ யாராவது செஞ்சால் என்ன, இப்படிலாம் செஞ்சால் என்ன, இதனால் என்ன நஷ்டமாயிட போகுது அப்படிங்கிற மாதிரி நான்லாம் நினச்சிருக்கேன். அப்படி நினச்ச ஒரு நிமிஷத்தில் அதை ஒருத்தவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறபோது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே நேரம் அதை நான் மட்டும் நினச்சிருக்க மாட்டேன், மக்கள் எல்லாருமே நினச்சிருப்பாங்க. கவர்மெண்ட் பணம் தானே, இல்லை மக்களுக்கெல்லாம் செஞ்சால் என்ன ஆகிட போகுது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே நினச்சிருப்பீங்க. அதை வந்து ஒருத்தவங்க நமக்காக கடவுளே அனுப்புன மாதிரி வந்து அதெல்லாம் செய்கிறாங்க அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து எதுவுமே கிடைக்காது. இது வரைக்கும் நான் வாங்கினதும் இல்லை. இது வரைக்கும் எதுவுமே நான் வாங்கினது கிடையாது, எதுவுமே கிடைக்காது. ஸோ அந்த ஒரு பட்சத்தில் கூட எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம மக்களுக்கு எல்லாமே போய் கிடைக்குது, எல்லாமே இப்போ இனிமேல் அனுபவிக்க போகிறாங்க அப்படிங்கும்போது எனக்கே ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. அப்போது வாங்க போகிற உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸோ ஹாப்பியாக இருங்க. விஜய் வருவாங்க, எல்லாருக்கும் எல்லாமே செய்வாங்க. இனிமேலாவது நல்லா போகும். இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல.